தீக்ஷா ஐஏஎஸ் அகாடமி அரசு பணியின் அடித்தளம். வணக்கம், இது உங்கள் தீக்ஷா ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சமச்சீர் புக்குகளை எப்படி படிக்கலாம். இது யாருக்கு உதவும்னா, கண்டிப்பாக நியூவாக படிக்க வரவங்களுக்கு கண்டிப்பாக இது உதவும். சார், புக்கில் எங்கெங்கே பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தெரியாதவங்களுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா மார்க் பண்ணி சொல்லியிருக்கோம். நீங்கள் ஒரு புக்கை எடுத்துகிட்டு நியூவாக புக்கு எடுத்துருந்தாலும் சரி, புதுசாக நான் டிஎன்பிசி எஸ்ஐக்கு படிக்கிற மாணவராக இருந்தாலும் சரி, புக்கு எடுத்துக்கங்க. புக்கு எடுத்துகிட்டு நம்ம மார்க் பண்ண பாயிண்ட்டை மட்டும் அப்படி மார்க் பண்ணிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கும் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை கொடுக்குறதுக்கும் இது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். சமச்சீர் புக்கு எடுத்துக்கிட்டு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சமச்சீர் புக்கில் 6ஆம் வகுப்பில் உள்ள கெமிஸ்ட்ரி வேதியியலில் உள்ள முதல் பாடம் தான் பார்க்க போகிறோம். அந்த பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஓகேங்களா, நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள். நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் தான் 6ஆவதுல வேதியியல்ல முதல் பாடமாக நமக்கு உள்ளது. இதில் என்னென்ன பாயிண்ட்லாம் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்கள். நார்மலாக நம்ம சுற்றியுள்ள பருப்பொருட்கள் அப்படிங்கும்போது நம்ம என்ன அப்படின்னா நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இப்போ லேசிக்க கான்செப்டை புரிஞ்சுக்கங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இருக்கோம் அப்படின்னா நமக்கு சுற்றி என்னென்ன இருக்குது அப்படிங்க, டேபிள் இருக்குது, வாட்டர் இருக்குது, ஓகேங்களா, ஃபேன் ஓடுது, ஏர் கூலிங் இருக்குது, ஏசி ஓடுது. அப்போது நம்ம சுற்றியில் இருக்குன்னா திடப்பொருள், திரவப்பொருள், ஓகேங்களா. வாட்டர் அப்படிங்கிறது நீர் என்பது திரவமாக இருக்கும். ஏசியில் வர காற்று இருக்குது, நம்ம நார்மலாக சுவாசிக்கிற ஆக்சிஜன் இருக்குது. இதுவெல்லாம் உங்களுக்கு திரவ பொருள் வரும், வாயு பொருள் வரும், நீர்ம பொருள் வரும். அதுக்கடுத்து இந்த போர்டு சேர் எல்லாமே உங்களுக்கு திடப்பொருள் வரும். அப்போ நம்மளை சுற்றியே பல்வேறு பருப்பொருட்கள் இருக்கு இல்லையா, இதை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த பாடமே நமக்கு அதான் சொல்லுது. ஓகேங்களா, இந்த பாடத்தின் கற்றல் நோக்கங்கள் அப்படிங்கிறது நமக்கு என்ன சொல்லுதுன்னா, இந்த பாடத்தை ஏன் படிக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட் சொல்லுது. இல்லை பார்த்தீங்கன்னா, பருப்பொருட்களை வரையறுத்து அவற்றின் பண்புகளை பற்றி புரிதலை மேம்படுத்துதல் அப்படிங்கிற பாயிண்ட்டும். நெக்ஸ்ட்டு பண்புகளின் அடிப்படையில் பொருட்களை வகைப்படுத்தல். அது என்ன மாதிரி பண்புகள், ஓகே, அந்த பொருளோட பண்புகளை வச்சுக்கிட்டு அது திடமா, திரவமா, வாயுவா அப்படிங்கிற பார்க்க போகிறோம். ஓகேங்களா. அதுக்கடுத்து திண்ம, திரவம், ஓகேங்களா, திண்மம், திரவம், வாயு, இப்படி 3 இருக்குது இல்லையா. இன்றைக்கி அன்றாட பூமியில் திண்மம், திரவம், வாயு அப்படிங்கிற பிரிச்சிருக்கு. இதில் துகளின் அடிப்படையில் இது எப்படிலாம் வேறுபடுது அப்படிங்கிற பாயிண்ட்டை பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு இவன் தூய பொருட்களா இல்லை கலவையான பொருட்களா அப்படின்னு பார்க்குறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கலவைகளை எப்படி பிரிக்கலாம், ஒரு மிக்சடான பொருளை அதை எப்படி பிரிக்கலாம் அப்படிங்கிற கான்செப்டுக்கு பார்க்க போகிறோம். ஓகேங்களா. அதுக்கடுத்து உணவு கலப்படம் குறித்தும் அதில் ஏற்படும் ஓகேங்களா தீய வினைகளை பற்றும் இந்த பாடத்தில் நம்ம பார்க்கலாம். முதல்ல பாருங்கள், பொருட்கள் அனைத்தும் பருப்பொருட்களால் ஆனவை. ஓகேங்களா. பொருட்கள் அனைத்தும், ஓகேங்களா, இது எந்த பொருளாக இருக்கணும், எல்லாமே என்ன அப்படின்னா சின்ன சின்ன தூசுகளால் ஆனது. ஓகேங்களா, அது இருக்கப்பட்டு தான் பருப்பொருட்களால் ஆனவை அப்படிங்கிற பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நிறையோடைய அது நிறையும் இருக்குது. ஓகேங்களா, அதற்கு இடைத்தை அடைத்து கொள்ளக்கூடிய பண்பும் இருக்குது. எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதுக்கு ஒரு மாசு இருக்கும், அந்த இடம் அடைச்சிக்கிறதுக்கான இது இருக்கும். ஓகேங்களா. இந்த பொருட்களை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று திண்மம், திரவம், வாயு. திண்மம், திரவம், வாயு. அப்படி புக் எடுத்துக்கங்க, புக்கில் சொல்கிறத மார்க் பண்ணிக்கிட்டே வாங்க. அதுக்கடுத்து அணுக்களின் அமைப்பை கண்டுபிடி இருக்குது. சின்ன சின்ன பொருட்கள்லாம் அந்த தூசு சொல்கிறோம் இல்லையா, அந்த தூசு தான் நம்ம சொல்கிறோம் அணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். சிறிய மூலக்கூறுகள்லாம் அணுஞ்சிடும். இந்த அணுக்களை, ஒரு பொருளில் இருக்கிற அணுக்களை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்கேனிங் எலக்ட்ரானிக் நுண்ணோக்கி. ஓகேங்களா. ஸ்கேனிங் எலக்ட்ரான் நுண்ணோக்கி. ஓகேங்களா. ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அப்படிங்கிறாங்க. இல்லை அப்படின்னா ஊடுபுலை எலக்ட்ரான் நுண்ணோக்கி. ஓகேங்களா. டர்னிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். இப்போ நார்மலாகவே அணுக்களை பார்ப்பதற்கு 2 இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஒன்று ஸ்கேனிங் எலக்ட்ரான் நுண்ணோக்கி, இன்னொன்று ஊடுபுலை எலக்ட்ரான் நுண்ணோக்கி. ஓகேங்களா. டர்னிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அணுக்களை பற்றி நம்ம இந்தியாவில் பழமையான அறிஞர்கள் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இதே கூற்றை கிரேக்கத்தில் இருக்கிறவரும் சொல்லியிருக்காரு. அதை தான் நம்ம இங்கே உப்புமைப்படுத்தி பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இந்தியாவில் பருப்பொருளை பற்றி முதல்ல சொன்னவர் யாருன்னா கன்னடா அப்படிங்கிறவர். ஓகேங்களா. இது அவர் பேர் என்ன அப்படின்னா கன்னடா அப்படிங்கிறவர் தான் அவர் பேர். அவரை கம்பேர் பண்ணது யாருன்னா கிரேக்க மேதை யார் பார்த்தீங்க அப்படின்னா டெமோக்ராட்டிஸ். ஓகேங்களா. கிரேக்க மேதை டெமோக்ராட்டிஸ். இவங்க 2 பேருமே பருப்பொருட்களை பற்றி அப்பயே கூட்டு சொல்லியிருக்காங்க. 2மே மேட்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா. இந்த கன்னடா என்ன சொல்லியிருக்காருன்னா, பருப்பொருட்களில் உள்ள அனைத்து சூரிய துகளுமே பரமணு, பரமசிவன் சொல்கிறோம் இல்லையா, தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் அப்படின்னு சொல்கிறோம். எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா இதை தான் சொல்கிறோம், பரமணு அப்படிங்கிறது யார் சொன்னா அப்படின்னா கன்னடா சொல்லியிருப்பார். அதே தான் என்ன சொல்கிறாரு, அணு, ஆட்டாமாஸ் அப்படின்னு யார் சொல்லியிருப்பா அப்படின்னா டெமோக்ராட்டிஸ். இந்த டெமோக்ராட்டிஸ் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா கிரேக். இன்னைக்கு கிரீக் சொல்கிறோம் இல்லையா, அந்த நாட்டை சேர்ந்தவர். இதை அப்படி நோட் பண்ணிங்க. அப்போ 2 அறிவியல் அறிஞர்கள் பார்த்துருக்கோம். ஒரு யாருன்னா இந்தியாவை சேர்ந்த கன்னடா, அதுக்கடுத்து கிரேக்க நாட்டை சேர்ந்த டெமோக்ராட்டிஸ். ஓகேங்களா. இப்போ இந்த அணு இருக்கு இல்லையா, அணுக்குள்ளே என்ன மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிற பார்க்குறோம். இந்த அணு அப்படின்னா சிறிய மூலக்கூறு தான் என்ன அப்படின்னா அணு, மிக சிறிய மூலக்கூறு தான் அணு. ஓகேங்களா. இந்த அணு
உள்ளே இருக்கிறது தான் அணுக்கரு. ஓகேங்களா, இந்த அணுக்கருவில் உள்ள துகள்கள் என்னென்ன துகள்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அணுக்குள்ள என்ன இருக்குன்னா கரு. இப்போ ஒரு முட்டை எடுத்துக்க முடியாது, முட்டை கரு சொல்ல முடியாது, அது மாதிரி அணுக்குள்ள நியூக்ளியஸ் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அணுவில் என்னென்ன கரு இருக்குன்னா புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் அப்படின்ட்டு 3 வகையான ஓகேங்களா நிறைய துகள்கள் இருக்குது அணுக்குள்ளே. ஆனால் 3 முக்கியமான துகள்கள் இருக்குது. இந்த புரோட்டான் வந்து நேர்மின் சுமையுடையது. புரோட்டான் வந்து நேர்மின் சுமையுடையது. எலக்ட்ரான் வந்து எதிர்மின் சுமையுடையது. நியூட்ரான் வந்து மின் சுமை அற்றது. நியூட்ரான் வந்து மின்சுமை அற்றது. ஓகேங்களா, அப்போ இந்த புரோட்டானை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா கோல்ஸ்டீன். புரோட்டானை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா கோல்ஸ்டீன். ஓகேங்களா, எலக்ட்ரானை கண்டுபிடிச்சது யாருன்னா ஜே தாம்சன். ஓகேங்களா, நியூட்ரானை கண்டுபிடிச்சது யாருன்னா சாட்விக். அப்போ நல்லா பாருங்கள், ஒரு அணு இருக்குது, அணுக்குள்ள ஒரு கரு இருக்குது, அணுக்குள்ள 3 முக்கியமான துகள்கள் இருக்குது. என்னென்ன பார்த்தீங்கன்னா புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான். புரோட்டான் வந்து நேர்மின் சுமையுடையது, எலக்ட்ரான் எதிர்மின் சுமையுடையது. ஏஏ அப்படின்னு வச்சுக்கோங்க, எலக்ட்ரான் எதிர்மின் சுமையுடையது. நியூட்ரான் வந்து மின்சுமை அற்றது. ஓகேங்களா, நியூட்ரானை கண்டுபிடிச்சது யாருன்னா சாட்விக். எந்த வருஷம் அப்படிங்கிறத பழைய புக்கில் கொடுத்துருப்பாங்க. 1932 தான் சாட்விக் வந்து என்ன செஞ்சிருப்பாரு, நியூட்ரானை கண்டுபிடிச்சிருப்பாரு. ஓகேங்களா, இந்த பல அணுக்கள் சேர்ந்து தான் மூலக்கூறு அப்படிங்கிற கான்செப்டுக்கு வருது. ஓகேங்களா, பல அணுக்கள் சேர்ந்து மூலக்கூறு அப்படிங்கிற கான்செப்டுக்கு வருது. பல மூலக்கூறுகள் சேர்ந்து பருப்பொருட்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு வருது. அப்போ பாருங்கள், மிகச்சிறிய துகள் தான் இது அணு. அணுவை பிளக்க முடிஞ்சிருப்பாங்கல்ல, அவையார் கூட சொல்லுவாங்களே, அணுவை பிளந்து 7 கடலை திருகிரித்து தமிழில் கூட வரும். அப்போ அதை பார்த்துக்கங்க, அணு பல அணுக்கள் சேர்ந்து மூலக்கூறு, பல மூலக்கூறுகள் சேர்ந்து பருப்பொருட்கள். அதுக்கடுத்து பருப்பொருட்களின் சிறப்பு பண்புகளை கொடுத்துருப்பாங்க. பருப்பொருட்கள் வந்து துகள்களுக்கு இடையே அதிக இடைவெளி உள்ளது, சில துகள்களுக்கு குறைவான இடைவெளியும் இருக்குது. அதை நம்ம கீழே பார்க்கலாம். அது என்னென்ன மாதிரி பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம், அதை நோட் பண்ணிக்கிங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை சுற்றியுள்ள பருப்பொருட்கள். இந்த பாடத்தோட டைட்டிலே என்ன அப்படின்னா நம்ம சுற்றியுள்ள பருப்பொருட்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்றாட லைஃப்பில் நம்ம பார்க்கக்கூடிய அனைத்து பொருட்கள். நம்ம இது என்ன மெயின் தான் பருப்பொருட்கள். இதுக்கு ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது அப்படிங்கிறத ஒரு 6வது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சொல்லியிருக்காங்க. இதை நமக்கு எக்ஸாம் பாயிண்ட்டில் என்ன இருக்கோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டா மட்டும் போதும், மற்றபடி அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா அணுவை நம்ம என்ன போகிறோம், துகளை பருப்பொருளை என்ன பிடிச்சிருக்கோம், 3 நிலையாக பிடிச்சிருக்கோம். என்னென்ன பிடிச்சிருக்கோம், ஃபஸ்ட்டு திண்மம், அதுக்கடுத்து திரவம், அதுக்கடுத்து வாயு. இப்போ 3 நிலைகளை பிடிச்சிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா திண்மம் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா திண்மம் வந்து என்ன அப்படின்னா திண்மத்தில் இருக்கிற மூலக்கூறுகள் மிக நெருக்கமானவை. ஓகேங்களா, மிக நெருக்கமானவை. ஆனால் இடைவெளி என்ன செஞ்சுருக்கும், மிக குறைந்த இடைவெளி இருக்கும். ஓகேங்களா, மிக குறைந்த இடைவெளியுடன் மிகுந்த நெருக்கத்தை உடையது எது அப்படின்னா திண்ம பொருள். எடுத்துக்காட்டு கல். நல்லா தரமாக இருக்கும் இல்லையா, அதோட மூலக்கூறுகள் ரொம்ப இணைஞ்சிருக்கும், அதனால் இடைவெளி மிக குறைந்து காணப்படும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திண்மத்தை விட திரவத்தில் குறைந்த இடைவெளியில் காணப்படுது. ஓகேங்களா, மேலும் அது ஒழுங்கற்ற மற்றும் தாறுமாறான நிலையில் காணப்படுவது என்ன அப்படின்னா வாட்டர். ஓகேங்களா, வாட்டருக்குன்னு ஒரு அளவு கிடையாது. அதுக்கு என்ன செய்வோம், எந்த பருப்பொருளை எந்த கொள்கலனில் ஊற்றுறோமோ, வாட்டர் கேனில் ஊற்றினா வாட்டர் கேன் மாதிரி இருக்கும், குடத்தில் ஊற்றினா குடத்தில் மாதிரி இருக்கும். அப்போ அதுதான் வாட்டர். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வாயுக்களில் உள்ள துகள்கள். ஓகேங்களா, வாயுக்கள் வந்து என்னன்னா அதிக இடைவெளியில் கூட கூடிய ஒரு நகரக்கூடிய ஒரு பருப்பொருள் தான் என்ன அப்படின்னா வாயுக்கள். நமக்கு சிம்பிளாக என்ன சொல்லலாம் அப்படின்னா மொத்தத்துக்கே காற்று அப்படிங்கிறது நமது வாயுக்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் எடுத்துகிட்டு வருவோம். ஓகேங்களா, இது இங்கே நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இதை கொஞ்சம் லேசாக நீங்கள் பேசிக் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்த வகுப்புகளில் 6, 7, 8 போகும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை ஒரு டிஃபரன்ஷியேஷனே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நமக்கு ரொம்ப ஈஸியாகும். இது என்னன்னா இப்போ வருங்காலத்தில் என்ன கேட்டிருக்காங்கன்னா டிஎன்பிசிஎல்ல கூற்று காரணங்கள் கேட்பாங்க இல்லையா, அதில் நமக்கு கேட்கக்கூடியதாக கூட இருக்கும். இதுக்கு பாருங்கள் திண்மம், திரவம், வாயு அப்படி 3 கான்செப்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா ஓகேங்களா, திண்மத்துக்கு குறிப்பிட்ட வடிவம் மற்றும் பருமன் கொண்டது. ஓகேங்களா, திரவத்திற்கு குறிப்பிட்ட வடிவம் கிடையாது. திரவம் அது எந்த பொருளை கொள்கலனில் ஊற்றுறோமோ அந்த வடிவத்தில் இருக்கும் அப்படின்னாங்க. ஆனால் வாயுவுக்கு பருமனோ வடிவனோ கிடையாது. வாயுவுக்கு என்னது பருமன் கிடையாது, அதுக்கு வடிவமும் கிடையாது. அதுக்கடுத்து ஒரு திண்ம பொருளை அழுத்த முடியாது, அதனால் அழுத்தத்துக்கு உட்படாது. நீர்ம பொருளை சிறிதளவு அழுத்தலாம், தண்ணி என்னது லைட்டாக அழுத்தலாம். ஓகேங்களா, வாயு பொருளை அதிகமாக அழுத்தத்திற்கு உட்படும். நெக்ஸ்ட்டு துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி மிகவும் குறைவு, மிகுந்த நெருக்கமாக அமைந்திருக்கும். துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி மிகவும் அதிகம். ஓகேங்களா, நெருக்கமாக அமைந்திருக்காது.
ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு துகள்களுக்கு இடைவெளி எவ்வளோ வந்திருக்கும், மிக மிக அதிகம். ஓகேங்களா, ஈஸியாக அதனால தான் இருந்தது மேகங்களாக பார்க்க முடியா, மிதந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கடுத்து துகள்கள் ஒன்றை ஒன்றை இருக்கும். எதில் பார்த்தீங்க அப்படின்னா திண்மத்தில் துகள்கள் ஒன்றை ஒன்றை இருக்கும். திரவத்தில் ஓகேங்களா அந்தளவுக்கு இருக்காது. வாயு பொருட்கள் ஓகேங்களா எந்த ஒரு ஈர்ப்பு விசையும் குறைவு, மிக குறைவாக இருக்கும் வாயுக்களில். அதுக்கடுத்து திண்மத்தின் துகள்கள் நகராது. ஓகேங்களா, ஈஸியாக திண்மத்தின் துகள்கள் என்ன செய்யாது, நகராது. திரவத்தின் துகள்கள் எளிதில் ஓகேங்களா நகரும். வாயுக்களின் துகள்களும் எப்போதுமே இயங்கிக் கொண்டே இருப்பதான் இது வாயுக்களின் துகள்கள். அதுக்கடுத்து ஒரு பொருள் தூய பொருளா கலவையான பொருளா அப்படின்னு நம்ம திங்க் பண்ணுவோம். ஸோ நார்மலாக நம்ம தூய பொருளாக என்ன அப்படின்னா குவாலிட்டி ஆஃப் கான்செப்டில் பார்ப்போம். மக்களோட கான்செப்டே தூய பொருள் அப்படின்னா குவாலிட்டிங்கிற கான்செப்டில் பார்ப்போம். ஆனால் ஒரு கெமிஸ்ட்ரி, அதாவது ஒரு வேதியியல் அறிஞர் என்னன்னா அவரை பொறுத்த வரைக்கும் தூய பொருள் அப்படின்னா தூய்மையான பொருள் அப்படின்னா அதோட மீனிங்கே வேறு அப்படின்றாரு. தூய பொருள் என்பது ஒரே தன்மையான துகளில் மட்டும் உடையதான் ஒரு குவாலிட்டியான பொருள், தூய பொருள் அப்படிங்கிறார். யார் அப்படின்னா ஒரு வேதியியல் அறிஞர். வேதியியல் அறிஞர் பொறுத்த வரைக்கும் தூய பொருள் என்பது ஒரே தன்மையான பொருட்களால் அடங்கிய பொருளை தான் தூய பொருட்கள் அப்படிம்பாங்க. தூய பொருட்கள் எப்படி இருக்கலாம் பார்த்தீங்கன்னா தனிமங்களாக இருக்கலாம், இல்லை சேர்மங்களாக இருக்கலாம். தூய பொருட்கள் தனிமங்களாக இருக்கலாம் அல்லது சேர்மங்களாக இருக்கலாம். ஒரு தனிமம் என்பது சிறிய துகள்களை கொண்ட ஒரே வகை துகள்களால் ஆனது. தனிமத்துக்கு டெஃபினிஷன் அழகாக கொடுத்துருவாங்க. ஒரு தனிமம் என்பது ஒரே சிறிய துகள்களை கொண்ட ஒரே வகை அணுக்களால் ஆனது. மூலக்கூறு என்பது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்களானது தான் மூலக்கூறு. அது சொன்னாலே ஃபஸ்ட்டு தனிமம், அதுக்கடுத்து மூலக்கூறு. சேர்மம் என்பது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் வேதியியல் சேர்க்கை மூலம் உருவாகக்கூடிய பொருள் தான் என்னது அப்படின்னா சேர்மம். இதுக்கு சேர்மத்துக்கு எடுத்துக்காட்டு நீர், வாட்டர். ஓகேங்களா, சேர்மத்துக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா வாட்டர், நீர். ஒரு சேர்மம் என்பது 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட தனிமங்கள் வேதியியல் சேர்க்கை மூலம் இணைந்து உருவாகக்கூடியது. கலவை என்பது 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட பகுதி பொருட்களை உடையது தான் என்னது அப்படின்னா கலவை. இப்போ பாருங்கள், பருப்பொருளுக்கான ஒரு பிக்சரே இருக்குது. இல்லை நார்மலாக ஒரு பருப்பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருப்பொருளை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று தூய பொருள், இன்னொன்று வந்து கலவை. இந்த தூய பொருள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனிமமாக இருக்கலாம், இல்லை சேர்மமாக இருக்கலாம். ஆனால் கலவை வந்து ஒருபடித்தான கலவை, பலபடித்தான கலவை என 2 வகையாக கலவையை பிரிக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த பாடத்தில். ஓகேங்களா, ஒரு கலவை என்பது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு கலவை என்பது என்னென்னா ஒரே தன்மையுடைய துகள்களை கொண்ட தூய்மையற்ற பொருளாகும். ஓகேங்களா, ஓகேங்களா ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு கலவை என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரே தன்மையுடைய துகளை கொண்ட தூய்மையற்ற பொருள் தான் கலவை அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கலவையின் பகுதி பொருட்கள் எந்த விகிதத்திலும் கலந்திருக்கலாம். ஓகேங்களா, கலவைக்கு டெஃபனிஷனே இதுதான். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு கலவை என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்கள் ஓகேங்களா ஒரே தன்மையுடைய துகள்களை கொண்ட ஒரு தூய்மையற்ற பொருள் கலவை. ஒரு கலவையின் பகுதி பொருட்கள் எந்த விகிதத்திலும் மிக்சர் ஆகிடலாம். ஓகேங்களா, 2:3 ரேஷியோவில் இருக்கலாம், 5:3 ரேஷியோவில் இருக்கலாம், எந்த ஒரு ரேஷியோலும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. நெக்ஸ்ட்டு 2 ஓகேங்களா 2 ஓகேங்களா ஒரு 2 அல்லது 2க்கு மேற்பட்ட சேர்மங்கள் இணைந்த ஒரு கலவையை பார்க்கலாம். நீர், கரப்பான், ஓகேங்களா இங்கே பார்த்தீங்க அதுக்கு முன்னாடி தான் பாருங்கள் 2 அல்லது 2க்கு மேற்பட்ட தனிமங்கள் இணைந்து என்ன இருக்குன்னா ஓகேங்களா இதுக்கு எடுத்துக்காட்டு தங்கத்தை தான் சொல்லலாம். ஒரு தங்கத்தை ரெடி பண்ணுறதுக்கு என்னம்னா தங்கம் மற்றும் தாமிரம், காப்பர் சொல்லும் இல்லையா, இது இருந்தால் தான், அல்லது தங்கம் அல்லது காட்மியம் கலந்தது தான் ஓகேங்களா நம்ம அன்றாட யூஸ் பண்ணுற செயின், மோதிரம் இருக்குல்ல, இதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா தங்கத்தையும் காப்பரையும் சேர்த்தா தான் அதில் பொருட்கள் உருவாக்க முடியும். தூய்மையான தங்கத்தில் எந்த ஒரு பொருளையும் உருவாக்க முடியாது. அது மாதிரி 2 அதுக்கு மேற்பட்ட ஒரு சேர்மங்கள் இணைந்தால் அது கலவையாக மாறும். அதுக்கு எடுத்துக்காட்டு நீர், கார்பன் டை ஆக்சைடு, இனிப்பு மற்றும் நிறமூட்டி. ஓகேங்களா, இதுக்கு எதுனா சோடா சொல்கிறோம் இல்லையா, நார்மல் சோடா சொல்கிறோம் இல்லையா, அதில் 2 அதுக்கு மேற்பட்ட சேர்மங்கள் இருக்குது அப்படின்னாங்க. ஒரு தனிமம் சேர்மம் இணைந்து ஒரு கலவையாக மாறலாம். ஓகேங்களா, ஒரு தனிமமும் ஒரு சேர்மமும் சேர்ந்து ஒரு கலவையாக மாறலாம். என்ன அப்படின்னா டிஞ்சரில் உள்ள ஆல்கஹாலுடன் சேர்ந்து உள்ளது. டிஞ்சரில் ஆல்கஹாலுடன் சேர்ந்த அயோடினை தான் இதுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். நெக்ஸ்ட் கலவையை பிரித்தல் நமக்கு அந்த கொஸ்டின் கிடையாது. கலவையை பிரித்தெடுக்கும் முறைகள் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்குங்க. ஈஸியானது தான், ரொம்ப ஈஸியான பாடம் தான். நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம ரெகுலராக பார்க்கக்கூடியது தான். இந்த பாயிண்ட்டை நமக்கு எடுத்துகிட்டு வரோம். நெக்ஸ்ட்டு ஒரு புக் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு மேலே என்ன பண்ணால் டிஎன்யூஎஸ்ஆர்பி அல்லது எஸ்ஐ போலீஸ் படிக்க மாணவர்களுக்கு இந்த புக் பாக்ஸ் அப்படிங்கிறது மெயினாக இருக்கும். அதில் பார்த்திங்க அப்படின்னா துணி துவைக்கும் இயந்திரம். ஓகேங்களா, வீட்டில் வச்சுருக்கோம்னா வாஷிங் மிஷின் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த இயந்திரம் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது நம்ம கொஸ்டின் கேட்கலாங்க.
இல்லைங்களா? துணி துவைக்கும் இயந்திரம் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது அப்படின்னா மைய விலக்கல். இதுதான் நமக்கு மெயினான பாயிண்ட்டு. ஓகேங்களா? துணி துவைக்கும் இயந்திரம் எந்த தத்துவத்தில் செயல்படுகிறது அப்படின்னா மைய விலக்கல் அப்படிங்கிற தத்துவத்தில் செயல்படுகிறது. நம்ம வரும் அடுத்தடுத்த படங்களில் ரத்த பிரிப்பு முறை, ரத்த பிளாஸ்மா அதெல்லாம் பார்க்கணும் இல்லையா, அதெல்லாம் பார்க்கலாம். இங்கே கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா துணி துவைக்கும் இயந்திரம் மைய விலக்கல் விசையின் அடிப்படையில் செயல்படுகிறது. நெக்ஸ்ட்டு உமினா என்ன சார் அப்படின்னா ஓகேங்களா, விதை இருக்கு இல்லையா, நார்மல் விதை ஓகேங்களா, எந்த நெல் கோதுமை இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே அந்த உதையை காக்கக்கூடிய அந்த ஒரு உரை இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க உமி அப்படிங்கிறாங்க. இது தானியத்தை சுற்றி காணப்படும் ஒரு கடினமான பாதுகாப்பான உரையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன செய்கிறாங்கன்னா கட்டுமான பொருளுக்கு இது எதுக்காக யூஸ் பண்ணுன்னா கட்டுமான பொருளாகவும் உரமாகவும் மின்காப்பு பொருளுக்காகவும் இது பயன்படுத்தப்படுகிறது. நார்மலாக நம்ம வேஸ்ட் அப்படிங்கிறோம்னா உமி சொல்கிறோம் இல்லையா, தவிடு, அப்போ நெல்லுக்கு தவிடு சொல்கிறோம் இல்லையா, அந்த கான்செப்ட் தான் இந்த உமி அப்படிங்கிறது. எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா விதையின் பாதுகாப்புன்னு உரைத்தான். அது நெல்லாக இருக்கலாம், கோதுமையாக இருக்கலாம், சோளமாக இருக்கலாம், எதாக இருக்கலாம். அது அதோட அந்த ஒரு விதை இருக்குது, இப்படி ஒரு விதை இருக்குன்னா அதை சுற்றி இருக்கிற உரைக்கு பேர் தான் உமி. அந்த உமி தான் என்ன அப்படின்னா எதுக்கு யூஸ் பண்ணால் கட்டுமான பொருட்களுக்கு யூஸ் ஆகுது ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு உரமாக யூஸ் பண்ணுது. அதுக்கடுத்து மின்காப்பு பொருளாகவும் இது பயன்படுத்தப்படுகிறது. அதுக்கடுத்து நார்மலாக நமக்கு ஒரு முறை கொடுத்துருப்பாங்க, காந்த பிரிப்பு முறை என்றால் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இல்லைங்களா? இரும்பு துகள்கள் கலந்திருக்கும் ஒரு கலவையில் அந்த இரும்பு துகள் அந்த காந்தத்தால் கவரப்படும் பொருட்களை பிரிப்பதற்காக இருக்கும் முறை தான் காந்த பிரிப்பு முறை. ஓகேங்களா? என்ன அப்படின்னா நார்மலாகவே இரும்பு பொருட்கள் காந்தத்தில் ஒட்டக்கூடிய தன்மை உடையது. அதனால் ஓகேங்களா என்ன பண்ணுவாங்க, பிரிக்கிறதுக்காக காந்த பொருட்களை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதான் காந்த பிரிப்பு முறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த பாடம் முடிஞ்சிச்சு, அவ்வளோதாங்க. இதில் நினைவில் கொள்கை, எப்படி நம்ம கற்றலின் நோக்கங்கள் பார்த்தோமா அதே மாதிரி நினைவில் கொள்கை அப்படிங்கிற ஒரு 5 பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட் பக்கம் ஓகேங்களா, நிறை உடையதும் இடத்தை அடைத்துக் கொள்வதும் தான் என்னது அப்படின்னா பருப்பொருட்கள். முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா நிறை உடையதும் ஓகேங்களா, இடத்தை அடைத்துக் கொள்வது என்னது பருப்பொருட்கள். அதுக்கடுத்து அனைத்து பருப்பொருட்களுமே மிகச்சிறிய துகள்களால் ஆனவை. ரெண்டாவது பாயிண்ட்டு எல்லா பருப்பொருளுமே என்ன அப்படின்னா மிகச்சிறிய துகள்களால் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது பாயிண்ட்டு 2 முக்கிய பண்புகளின் அடிப்படையில் திண்மம் மற்றும் திரவ வாயு பொருட்களை பிரிக்கலாம் அப்படிங்கிறாங்க. மூணாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 2 முக்கிய பண்பு இருக்கான் ஓகேங்களா, அதை வச்சு திண்மம் திரவ வாயு பொருட்களை பிரிக்கலாம் அப்படிங்கிறாங்க. துகள்களின் அமைப்பு பொறுத்து ஒன்று, துகள்கள் ஒன்றை ஒன்று ஈர்க்கும் பொறுத்து ஒன்று. நெக்ஸ்ட்டு துகள்களின் அமைப்பு, துகள்களுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசையின் அடிப்படையில் திடத்திரவ வாயுக்கள் ஆகியவற்றின் பண்புகளில் வேறுபடுகின்றன அப்படிங்கிறது 4வது பாயிண்ட்டு. நமக்கு 5வது பாயிண்ட்டு ஒரு தூய பொருள் என்பது ஒரே மாதிரியான துகள்களை கொண்ட தனிமம் அல்லது சேர்மம் ஆகும். கண்டிப்பாக கலவை இருக்காது. கலவை என்பதுனா தூய்மையற்ற பொருள். அப்போ ஒரு தூய பொருள் என்பது என்ன, ஒரே மாதிரியான துகள்களை கொண்ட தனிமம் மற்றும் சேர்மத்தை உடையது. கலவை என்பது 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட பகுதி பொருட்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உருவாக்கப்பட்ட தூய்மையற்ற பொருள் தான் என்ன அப்படின்னா கலவை. ஓகேங்களா? அதுக்கடுத்து கைகளால் தேர்ந்தெடுத்தோம்னா எளிதில் கண்ணால் காணக்கூடிய அனைத்து பொருட்களுமே ஈஸியாக பிரிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் ஆர்ஓ மிஷின் வச்சுருப்போம் இல்லையா, நார்மலாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஆர்ஓ மிஷின் எந்த முறையில் செயல்படுகிறது அப்படின்னா எதிர்ச்சவ்வூடு பரவல் முறையில். இந்த ஆர்ஓ மிஷின் எந்த முறையில் செயல்படுகிறதுனா எதிர்ச்சவ்வூடு முறையில். இது என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஆர்ஓ மிஷினில் நம்ம போர் போட்ட வாட்டர்லேருந்து ஏதாவது கிருமி நாசினி ஏதாவது இருந்தாங்கன்னா புற ஊத கதிர்கள் ஓகே, நார்மலாக சூரியன்லேருந்து வரும் இல்லையா ஒரு கதிர், அந்த கதிர்களை அது மின்சார வாயிலாக உற்பத்தி செய்து ஈஸியாக கிருமியில் அழிச்சிட்டு ஒரு பியூர் வாட்டராக நம்ம கொடுக்குது. அதனால தான் ஆர்ஓ மிஷின் செயல்படும் முறை எது அப்படின்னா எதிர்ச்சவ்வூடு பரவல். அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், ஒரு மிஷின் வாஷிங் மிஷின் பார்த்தோம் இல்லையா, துணி துவைக்கும் இயந்திரம் மைய விலக்கல் விசையில் செயல்படுகிறது. ஆர்ஓ மிஷின் வந்து உங்களுக்கு எதிர்ச்சவ்வூடு பரவல் முறையில் இருக்குது. இந்த எதிர்ச்சவ்வூடு பரவல் முறையில் என்ன பண்ணுறாங்கன்னா கடல் நீரை குடிநீராக மாற்றும் முறைக்கு பேர் என்ன பண்ணால் எதிர்ச்சவ்வூடு பரவல் முறை அல்லது தலைகீழ் சவ்வூடு பரவல் முறை அப்படிம்பாங்க. பழைய புக்கில் இருக்கும், புது புக்கில் கிடையாது. கடல் நீரை குடிநீராக மாற்றக்கூடிய முறைக்கு பேர் எதிர்ச்சவ்வூடு பரவல் முறை அல்லது தலைகீழ் சவ்வூடு பரவல் முறை. ஓகேங்களா? இப்போ 2 மிஷினரி இங்கே பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு காந்த பிரிப்பு முறை என்பது காந்த பொருட்களை காந்த தன்மையற்ற பொருட்களிலிருந்து பிரிக்கும் முறை தான் காந்த பிரிப்பு முறை. காந்த பொருட்கள் வந்து காந்த தன்மையுடைய பொருட்களை வந்து பிரித்து காட்டு தான். நெக்ஸ்ட்டு வண்டலாக்குதல் என்பது கனமான கரையாத திடப்பொருட்களை வண்டலாக படிய வைக்கும் முறை. ஓகேங்களா? திண்மம் மற்றும் திரவ கரைசலை பிரிப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது. இது எப்படி சார் நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா வண்டலாக்குதல் என்றால் என்ன அப்படின்னு கேட்டால் பிடிக்கலாம். ஓகேங்களா? திண்மம் மற்றும் திரவ, வாயுங்கிற வார்த்தை வரக்கூடாது. வண்டலாக்குதல் என்றாலே என்னதுன்னா திண்மம் மற்றும்
திரவ கலவைகளை பிரிப்பதற்கான ஒரு முறை தான் இந்த முறை. வடிகட்டல் என்பது கரையாத மிக நுண்ணிய பொருட்களை அவற்றின் நீர்மத்திலிருந்து வடிதாளை வைத்து பிரிப்பது தான் வடிகட்டுதல். நெக்ஸ்ட் கலப்படம் என்பது ஒத்த வடிவம். ஓகேங்களா, சொல்கிறாங்க இல்லையா, எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டாங்க, இப்போ கலப்படம் சொல்கிறாங்க இப்போ இல்லையா, அந்த கலப்படம் தான் ஒத்த வடிவமுடைய தரம் குறைந்த பொருட்களை கலந்து முதன்மை பொருளிலிருந்து தூய்மைப்படுறாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம்னா, கலப்படத்துக்கு தேனில் சக்கரைப்பாக ஊற்றுறாங்க இல்லையா, அந்த கான்செப்ட் தான் வரும். அதுக்கு எடுத்துப்பாங்க புக் பேக், ரொம்ப முக்கியமானது. கீழ்க்கண்டவற்றில் எது பருப்பொருளால் ஆனது அல்ல? கீழ்க்கண்டவற்றில் எது பருப்பொருளால் ஆனது அல்ல அப்படின்னா லைட்டு. ஓகேங்களா, லைட்டு தான் என்னது, பருப்பொருளால் ஆனதல்ல. நெக்ஸ்ட்டு 400 மில்லி உள்ளளவு கொண்ட ஒரு கிண்ணத்தில் 200 மில்லி ஊற்றப்படும் போது இவற்றின் பருமன் என்ன? ஓகேங்களா, அது எவ்வளோ பெரிய டப்பாவாக இருந்தாலும் சரி, அதில் எவ்வளோ நம்ம தண்ணி மில்லி லிட்டர் நீர் ஊற்றுறோமோ அதுதான் அதோட பருமன். நெக்ஸ்ட்டு தர்பூசணி பழத்தில் உள்ள விதைகளை பிரித்தெடுக்கும் முறைக்கு பேர் கைகளால் பிரித்தெடுத்தல். தர்பூசணி பழத்தில் உள்ள விதைகளை பிரித்தெடுக்கும் முறை. நெக்ஸ்ட்டு அரிசி பருப்பில் கலந்துள்ள லேசான மாசுகளை எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னா புடைத்தல். வீட்டில் அம்மா படைப்பாங்க இல்லையா, லைட்டாக ஒரு புடையல் வச்சு புடைப்பாங்க. நெக்ஸ்ட்டு தூற்றுதல் செயல். ஓகேங்களா, நம்ம ஊரில் நெல்லுலாம் நினச்சிவாங்கன்னா இதுக்கு முன்னாடி தூற்றுவாங்க, அந்த உமி பறந்து போகிறதுக்காக தூற்றுவாங்க. அதுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா காற்று. ஓகேங்களா, டேஸ் வகையான கலவையினை வடிகட்டுதல் முறையில் டேஸாக பிரித்தெடுக்கலாம். திடப்பொருள் மற்றும் நீர்ம பொருளை தான் வடிகட்டுதல் முறையில் பிரித்தெடுக்கலாம். திடப்பொருள் மற்றும் நீர்ம பொருளை வடிகட்டுதல் முறையில் பிரித்தெடுக்கலாம். நெக்ஸ்ட் பின்வருவற்றில் எது கலவை அல்ல? இந்த பாடத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். இந்த கொஸ்டின் நல்லா நோட் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா, பின்வருவற்றில் எது கலவை அல்ல அப்படின்னா நீர். நீர் வந்து என்னது அப்படின்னா ஒரு சேர்மம். நீர் வந்து ஒரு சேர்மம். நீர் ஒரு சேர்மம். அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு பாடத்தில் மீண்டும் உங்களை சந்திப்போம். இணைந்திருங்கள். இது உங்களுக்கு தீக்ஷா ஐஏஎஸ் அகாடமி, சென்னை.